ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 22 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. மேல் கேட்டகரியாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலேருந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 22 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு 51 வேகன்சி வந்திருக்கு. அதில் வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு 7 வேகன்சியும் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு 44 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பே லெவல் 4 படி சேலரி வந்து வரும். 25,500லேருந்து 81,100 வந்து இருக்கும். அதே கான்ஸ்டபிளுக்கு வந்து பே லெவல் 3 படி சேலரி வந்து வரும். 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும். இந்த சேலரி இல்லாமல் அதர் அலவன்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா 35,000 40,000க்கு மேலே தான் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் உங்ககிட்ட மோட்டர் மெக்கானிக் பற்றி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், கான்ஸ்டபிள் லெவல் கேட்டகரிக்குமே வந்து நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வந்து பாருங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஏஜ் லிமிட் சொன்ன பதில் 18லேருந்து 25. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெடிக்கல்லாம் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அன்எக்ஸ்பெனலில் வந்து 80 இருக்கணும், எக்ஸ்பெனலில் வந்து 85 வந்து இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஐசைட்டு, உங்களுக்கு விஷுவல், டேட்டோஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 22 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1ல் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் ரன் பண்ணணும், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது நான் சொன்ன மெத்தடில் ஹைட்டு, ஜஸ்ட்டு, வெயிட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் 3ல வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஃபேஸ் 4ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். ஸோ 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், மெரிட்லாம் வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.